ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இடையிலான போட்டியில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக்கில் எப்படி நடுவில் ஒரு செரி பழம் இருக்குதோ அந்த மாதிரி இந்த இன்னிங்ஸ் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடுகளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பேட்டிங் ஸ்டைலை மாற்றணும், அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஷாந்த் சிங் வந்து கடைசியில் இறங்கி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விளையாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் ஆடும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வைஷாக் விஜயகுமார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் வந்து பண்ணியிருக்காரு. இதனால் அதுவும் ஒரு சிறந்த ஒரு தருணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நல்ல பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிசிசியோடைய புதிய விதியால் வந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிசி பார்த்தீங்கன்னா 2 ரூல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதிகமாக பனிப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் செகண்ட் பந்து, அதாவது 2வது பந்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பந்து வந்து பலபலன்னு இருக்கிறதுக்காக அந்த சில்வா அப்படின்ற ஒரு ரூல், அதாவது பந்தில் பார்த்தீங்கன்னா எச்சில் தடவி அதனுடைய ஸ்விங் ஆகிறதுக்காக பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதியால் தான் வந்து நாங்கள் முக்கியமாக இதில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவர் தான். ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரபாடாவுடைய முதல் பந்தை அடிக்கும்பொழுது தான் எனக்கு நல்ல உத்வேகமே கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஒரு மன உறுதியுடன் உத்வேகத்துடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பேசியிருக்காரு. இதை பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.